Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா Scorpio second generation. இந்த வண்டியில fuse box locations and wiring diagrams தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. இக்னிஷன் கீ ஆன் பண்ணி ஆஃப் பண்றேன் பாருங்க. ஒண்ணுமே ரெஸ்பான்ஸே இருக்காது. சுத்தமா அந்த இக்னிஷன் கீ ஆன் பண்ணும்போது கிளஸ்டர்ல மட்டும் லைட் எரியுது. பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த இமோபிளைசர் லைட்லாம் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. அந்த கீ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது மெயின் ரிலே வந்து அந்த டிக் டிக் சவுண்ட் கேக்குது. பட் பார்த்தா வண்டி கிராங்க் ஆகல, சுத்தமா கிராங்கே ஆகல. ஒரு இக்னிஷன் கீ ஆன் பண்றேன், ஃபுல் ஸ்டார்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த செல்ஃப் எடுக்கிற சவுண்டே சுத்தமா இல்லை. மெயின் ரிலே ஆன் ஆகுது. பிளஸ் வந்து இங்கே பாத்தீங்கன்னா சீட்டு கீழே வந்து இமோபிளைசர் ரிலேன்னு ஒன்று வரும், அந்த ரிலே சவுண்ட் கேக்குது. பிளஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகல சுத்தமா. இக்னிஷன் திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் அந்த செக் இன்ஜின் லைட் மட்டுமே வருது. செக் இன்ஜின் சொல்லிட்டு பக்கத்துலயே இன்னொரு லைட் வரும், அந்த லைட் வந்து வரல. இமோபிளைசர் லைட்டும் வந்து அந்த மாதிரி இதுவாகல. ஸ்கேன் போட்டு பார்த்தோம், ஸ்கேன்ல வந்து எதுவுமே டிடிசி காட்டாதனால மேனுவலா தான் செக் பண்ணி ஆகணும். மேனுவலா செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஏதோ ஸ்டார்டர் மோட்டர் ரிலே மாதிரி தான் இருக்கு. அதனால டைரக்ட் பண்ணி பாக்குறேன். டைரக்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. செல்ஃப் மோட்டர் ஒயர்ல இருந்து பேட்டரி பிளஸுக்கு ஒரு சின்ன ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுது. பிளஸ் ஸ்டார்டர் மோட்டர் ரிலேவே கழட்டிட்டு இப்போ நான் வண்டியை ஆஃப் பண்றேன் பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன், வரல. திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல. இப்போ செல்ஃப் மோட்டர் ரிலேவை டைரக்ட் பண்றேன் பாருங்க. ஸோ செல்ஃப் மோட்டர் ரிலேவை டைரக்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆயிடுது. பிளஸ் ஸ்டார்டர் மோட்டர் ரிலே பாத்தீங்கன்னா இங்கே தான் வரும். எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அதே கீழே அந்த பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கத்துல அங்க ஒரு ரிலே இருக்குல்ல, அந்த ரிலே தான் வரும். அந்த ரிலேல வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகுது வண்டி. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பேட்டரியோட பிளஸ்ல இருந்து எடுத்து செல்ஃப் மோட்டரோட சொலினாய்டுக்கு ஒன்று ஒயர், சின்ன ஒயர் வச்சு கொடுக்குறேன். அது கனெக்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆயிடுது. பிளஸ் ஸ்டார்டர் மோட்டர் ரிலேவை கழட்டிட்டு டைரக்ட் பண்ணேன். ஸ்டார்டர் மோட்டர் ரிலேல இருந்து 30ல இருந்து 87க்கு அப்படியே வச்சேன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த ஸ்டார்டர் மோட்டர் ரிலே. இதுல என்ன ஆயிருக்குன்னா ஃபுல்லா வந்து கரோட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒயிட் செடிமெண்ட் மாதிரி ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அந்த 30லயும் வந்து 87லயும் அது ஃபுல்லா வந்து அப்படியே வந்து கரோட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரிலே தான் போயிருக்கு. இந்த ரிலே ஏன் போயிருக்குன்னா இந்த பேட்டரியோட ஆசிட் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து அதுல விழுந்து அந்த ரிலே போயிருக்கு. இப்ப இந்த ரிலே டைரக்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த ரிலே இந்த மாதிரி வந்து ஸ்கார்பியோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ரிலே மாத்துங்க. இந்த ரிலேயோட லொகேஷன் கரெக்டா காட்டுறேன் பாருங்க. இந்த எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி ட்ரே இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ட்ரேயோட வந்து பாருங்க அந்த ஆசிட் கண்டெய்ன் மாதிரி வந்து வந்து அப்படியே கீழே வந்து இறங்கி அந்த ரிலே வருதுல, அந்த ரிலே தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேட்டரி ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அது பட்டு 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 அந்த ரிலேல பட்டு அந்த ரிலே போயிருக்கு. இந்த ரிலே வந்து லொகேஷன் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க வருது. சரி, இது வந்து எனக்கு ரிலே வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் வயரிங் டயக்ராம் வச்சு தான் யூஸ் பண்ணி ரிலே எங்க வருதுன்றத கண்டுபிடிச்சேன். இப்ப புது ரிலே போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கு காரணம் வந்து அந்த ரிலே தான் போயிருக்கு. இந்த ரிலே ஐடென்டிஃபை பண்ணது வந்து மெயினா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன் அண்ட் வயரிங் டயக்ராம் வச்சு தான் எடுத்தேன். அந்த வயரிங் டயக்ராம் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து ஸ்கார்பியோ செகண்ட் ஜெனரேஷனோட வயரிங் டயக்ராம் மேனுவல். பிளஸ் வந்து ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ், ஃபியூஸ் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே. இதுல வந்து என்னென்ன மாடல் வருதுன்னு பாத்தீங்கன்னா VLX, அப்புறம் வந்து SLE, அப்புறம் வெறும் LX, அப்புறம் M2DI. இந்த 4 மாடலோட ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் வயரிங் டயக்ராம் தனித்தனியா செக்ஷனா கொடுத்திருக்கேன். 4 மாடலும் தனித்தனியா ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா மெயின் ஃபியூஸ் பாக்ஸ், அப்புறம் ஆக்சிலரி ஃபியூஸ் பாக்ஸ், அப்புறம் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், வயரிங் ஹார்னஸ் லே அவுட் எங்க இருக்கு, அப்புறம் இன்டர்னல் கனெக்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி கனெக்ட் ஆகுது, அப்புறம் கிரவுண்டு, அப்புறம் சின்ன சின்ன எல்லா ஸ்பிளிட்டப்ஸ். இது எடுத்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஃபியூஸ் பாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ். இது எந்த மாடல்னா VLX மாடலுக்கு மொத்தம் என்னென்ன இது வருது, கண்ட்ரோல் மாடல் வருது, ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் எங்க வருது, அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸ்டார்டர் மோட்டர் ரிலே எங்க வருதுன்றது அது காட்டுறேன் பாருங்க. ஸ்டார்டர் மோட்டர் ரிலே பாருங்க 14 காட்டுது. 14 எங்க வருதுன்றது இப்ப நான் ஐடென்டிஃபை பண்ணது. இது பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் பக்கத்துல அந்த பேட்டரி. சோ இப்ப ரிலே வந்து இங்கதான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டர் மோட்டர் இமோபிளைஸ் ரிலே அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கியர் ஷிஃப்டர் கன்சோல், சென்டர் கன்சோல் ஆண்டா அந்த இடத்தாண்ட வரும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஸோட கண்ட்ரோல் மாடல்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே அடுத்துட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் பாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து மெயின் ஃபியூஸ் பாக்ஸ் எங்க வருது, ஸ்டேரிங் வீலுக்கு கீழே இருக்கு, அதோட ஃபியூஸ் பாக்ஸ் லே அவுட் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆக்ஸ் ஃபியூஸ் பாக்ஸ். அப்புறம் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் இந்த பேட்டரி பக்கத்துல வருதுல அதோட லே அவுட் பிளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து வயரிங் வந்து லே அவுட் மொத்தம் எவ்வளவு பஞ்ச் ஆஃப் வயரிங் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வயரிங்னா எங்க வருது, அப்புறம் மொத்தம் 13 வயரிங் பஞ்ச் இருக்கு. அதோட கம்ப்ளீட் லே அவுட் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூம் தனியா வரும், அப்புறம் இன்ஜின் வயரிங் ஆன தனியா வரும். ஸோ இது விஎல்எக்ஸ் மாடலுக்கு வர லே அவுட், கம்ப்ளீட் லே அவுட். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இன்டர்னல் கனெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஐசி சொல்லுவோம். ஐசியோட கப்ளர், அதாவது ஃபீமேல் கப்ளரா மெயில் கப்ளரா அப்படின்றத கனெக்ட் பண்ணுது. இதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ல இருந்து ஃப்ளோருக்கு ஏ பில்லர் வழியா போறது, அதுதான் ஐசி நம்பர் 1. இதுல மொத்தம் எத்தனை பின்னா 21 பின். இது வந்து ஃபீமேல் கனெக்டர்ஸ் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். எல்லா ஐசி கனெக்டர்ஸும் இருக்கும். ஐசி கனெக்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஐசி 1 பார்த்தோம் பாத்தீங்களா, அது ஏ பில்லர் எந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்குன்னா அந்த இடத்துக்கு காட்டுது. அதுல 21 பின்ல நமக்கு தேவை என்ன பின் நம்பரோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லா கிரவுண்ட் லைன், கிரவுண்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட கிரவுண்ட் பாயிண்ட்ஸும் வந்து டயக்ராம்ல இருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து வயரிங் டயக்ராம்ஸ். இது பாத்தீங்கன்னா ஈசியோட கம்ப்ளீட் வயரிங் டயக்ராம்ஸ். அந்த மாதிரி எல்லா வயரிங் டயக்ராம்ஸுமே இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டர் மோட்டர், நம்ம இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல, இந்த ஸ்டார்டர் மோட்டர் ரிலேயோட லொகேஷன்ஸ் எங்க வருது, ஸ்டார்டர் மோட்டர் ரிலேயோட கம்ப்ளீட் டயக்ராம். மேல பாத்தீங்கன்னா இக்னிஷன் கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகி இதுதான் வந்து ஸ்டார்டர் மோட்டர் ரிலே. இந்த ரிலே போனதுனால இதோட 30ல இருந்து 87 எங்க இருந்து வருது, இந்த இதுல இருந்து வருது, ஸ்டார்டர் மோட்டர் இமோபிளைசர் ரிலேல இருந்து வருது. அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதுல ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த மாடல் வந்து விஎல்எக்ஸ். அடுத்தது அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த மாடல் காட்டுறது பாத்தீங்கன்னா எஸ்எல்இ. அதோட ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் பிளஸ் வந்து அதோட லே அவுட். இது வந்து எல்எக்ஸ் மாடல்ஸ், வெறும் எல்எக்ஸ் மாடலுக்கோட இது டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதோட லே அவுட் எல்லாம் பார்த்தது. இந்த வயரிங் ஐசி கனெக்டர்ஸ், இது வந்து M2DI மாடலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் லே, அதாவது வயரிங் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, பிளஸ் கலர்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ் வருது, கம்ப்ளீட்டா வந்து கிரவுண்டுனா எங்க வருது, ஒரு சிம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது, இந்த சிம்பிள்னா என்னென்ன யூசேஜஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட கொடுத்துருக்கேன். இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த கம்ப்ளீட் வயரிங் டயக்ராம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு PDF லிங்க்ல கொடுத்துருக்கேன். இது நீங்க வேணும் போது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு ஆப்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கார்மின் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ல போனீங்கன்னா, இதுல போனீங்கன்னா மகேந்திரா கிளிக் பண்ணிட்டு மகேந்திரா வைஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. விஎல்எக்ஸ்க்கு தனியா கொடுத்துருக்காங்க, எல்எக்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க, எஸ்எல்இ மாடலுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதை டிஸ்கிரிப்ஷனை ஓபன் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து தனித்தனியா வரும் உங்களுக்கு வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்னா என்ன எல்லாமே உங்களுக்கு இதுலயும் இருக்கும். நீங்க கார்பன் ஆப்ல வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல போய் தனித்தனியா பார்த்து எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணலாம். இந்த கார்பன் ஆப் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நெட் கனெக்ட் பண்ணாதான் கனெக்ட் பண்ண முடியும். இது நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்க போன்ல வச்சுட்டீங்கனாலும் இல்ல லேப்டாப்ல வச்சுட்டீங்கனாலும் ஏதோ டிவைசர்ல வச்சுட்டாலும் ஆஃப்லைன்லயும் பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ வந்து எது ரிலேட்டடான வயரிங் டயக்ராம்ஸ் ஏதாவது பார்க்கணும், ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், வயரிங் டயக்ராம்ஸ் பத்தி டீடைல்ஸ் தான் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளீட் வயரிங் டயக்ராம்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ், ஒன்னு கார்மென்ல எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஸ்கார்பியோட 2nd ஜெனரேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது அந்த வயரிங் டயக்ராம்ஸ்ல கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ்